Hi friends, welcome to Samriya channel, Hindi Big Boss 18, episode number 54. இப்போ ஸ்ருதிகாக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னா ஹிந்தி பிக் பாஸ்ல அவங்களுக்கு வந்து பெருசா அவங்களோட கண்டென்ட் வந்து காட்டப்பட மாட்டேங்குது. அண்ட் மோர் ஓவர் தேடி தேடி கண்டுபிடிச்சு ஸ்ருதிகாவை பத்தின நெகட்டிவ் விஷயங்களை மட்டுமே வந்து பிக் பாஸ் டீம் வந்து காட்டிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸ்ருதிகா ஒரு விஷயத்துக்கு சண்டை போட்டா கூட அதுல நிறைய எடிட்டிங் செய்யப்பட்டு அந்த காட்சிகளை போடுற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஸ்ருதிகா வந்து அவங்க தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்ல வரும்பொழுது அதை அங்க மியூட் பண்ணிட்டு வேற யாரும் பேசுறதை காட்டுறாங்க. அந்த மாதிரி தான் நிறைய இடங்கள்ல நான் பாக்குறேன். அண்ட் மோர் ஓவர் இன்னைக்கு எபிசோட்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய பயாஸ்டான விஷயம் நடந்துச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூசிக்கல் சேர் ஈவெண்ட் மாதிரி வைக்கிறாங்க. அந்த ஈவெண்ட்ல கூட பாத்தீங்கன்னா கரெக்டா அவினாஷோ இல்லைன்னா வந்து விவியனோ அந்த சேர் கிட்ட வரும்பொழுது அதை ஸ்டாப் பண்றாங்க, மியூசிக்கை ஸ்டாப் பண்றாங்க. ஸோ தட் அந்த பிளேஸ் அவங்களுக்கு கிடைக்கும், அவங்க வந்து ரூல் பண்ணலாம் இந்த கேமை அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேராகவே தெரியல, ரொம்ப ரொம்ப அன்ஃபேரா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஸ்ருதிகா ஆல்மோஸ்ட் 50 days தாண்டிட்டாங்க இப்போ. ஸோ இதுக்கு மேல வந்து ஸ்ருதிகாவை வந்து அவங்களுக்கு தேவையில்லை, எப்படியாவது ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணி அவங்க வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் இப்போ இருக்கிற ஃபீமேல் கண்டஸ்டன்ட்லயே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தா ஸ்ருதிகா தான். இந்த விஷயத்தினாலேயே வந்து ஸ்ருதிகாவை வெளியில அனுப்பணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நெகட்டிவிட்டி நிறைய கிரியேட் பண்ண பாக்குறாங்க. ஸோ ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா போதும், அதுல வந்து ஸ்ருதிகாவோட ஹேட்டர்ஸ், பிஆர் டீம் எல்லாம் சேர்ந்து அப்படி அவ்வளோ மோசமான கமெண்ட்ஸா வந்து பாஸ் பண்றாங்க. சரி, ரொம்ப நேரம் நம்ம ஸ்ருதிகாவை பத்தி பேசுவேன்னா ரொம்ப நேரம் பேசினா அப்புறம் ஸ்ருதிகா சொம்புன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு போட்டோம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. நம்ம வந்து எனக்கு என்ன தோணுதோ அதை தானே நான் சொல்ல முடியும். அதனால சொல்லிட்டு போறவங்க சொல்லிட்டு போட்டோம், நம்மளுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஸோ எபிசோட் நம்பர் 54 போயிடலாம். எபிசோட் நம்பர் 53ல பாத்தீங்கன்னா டைம் கார்டுக்கான டாஸ்க் போயிட்டு இருந்தது. அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாம தான் எபிசோட முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்து ஷில்பா சொல்லியிருப்பாங்க கடைசியா, நான் வந்து ரூலை சேஞ்ச் பண்ண போறேன், நிக்காம நடக்கிறவங்க தான் வந்து வின் ஆவாங்க, நின்னுட்டாங்கன்னா அவங்க டிஸ்குவாலிஃபைட், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. மேல என்ன ஆகுதுன்றது தான் எபிசோட் நம்பர் 54. ஸோ பிக் பாஸ் வந்துட்டு கரண் கிட்ட பேசுறாரு. நீங்க வந்து எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவீங்க, தோஸ்திக்கா இல்ல வந்து துஷ்மன்கா, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்கா இல்ல எனிமிட்டிக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு கரண் சொல்றாரு, நான் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து வெயிட்டை தூக்கிக்கிட்டே, உப்பு மூட்டை மாதிரி தூக்கிக்கிட்டே தான் பேசிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் ஷில்பா சொல்றாங்க, டைம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கு, ஆல்ரெடி 3-4 hours தாண்டி நம்ம வந்துட்டோம், அதனால இதுக்கு மேல வந்து நான் ரூலை சேஞ்ச் பண்ண போறேன், நிக்காம நடக்கணும், இனிமேல் நோ ரெஸ்ட் யாருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்னு அதுக்கு அவினாஷ் அண்ட் கரண் இவங்க 2 பேருமே வந்து அந்த விஷயத்துக்கு ஒத்துக்குறாங்க. ஓகே ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு தான் வந்து 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஒரு டைம்ல என்ன ஆயிடுதுன்னா, கரண் வந்து ஒரு விஷயம் கேட்கறதுக்காக நிக்கிறாரு. எடன் வந்து ஒரு 20 kg எக்ஸ்ட்ரா வெயிட் இல்லையா, ஸோ அவங்கள தூக்கிட்டு நடக்கிறதும் அவர் வந்து ஈஷாவோட வெயிட்டை தூக்கிட்டு நடக்கிறதும் வந்து ஃபேரா இல்லைல்ல. ஸோ நாங்க 2 பேர் வந்து ரன்னிங் ரேஸ் மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரி முடிச்சுப்போமா அப்படின்ற மாதிரி கரண் கேட்கறதுக்காக நிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள ஷில்பா கத்துறாங்க, நடந்துட்டே பேசுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு 3 seconds போல நின்னுறாரு. அதுக்குள்ள அவினாஷ்லாம் கத்த ஆரம்பிச்சிடாரு, அவர் நின்ட்டாரு, அவுட் பண்ணுங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அண்ட் திரும்பவும் சுத்திட்டு வந்தா அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டு ஒரு செகண்ட் நிக்கிறாரு. உடனே ஷில்பா சொல்லிடுறாங்க, நீ 2 தடவை ஸ்டாப் பண்ணிட்ட, ஸோ இதுக்கு மேல வந்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் என் டெசிஷனை சொல்ல போறேன், ஸோ ஈஷா தான் டைம் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நேற்று ப்ரோமோல எல்லாம் காட்டினப்போ யாரு ஃபேரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியல, ஷில்பா தான் அன்ஃபேரா இருப்பாங்க எப்பவும் போல அப்படின்னு நினைச்சா, ஷில்பா இந்த இடத்துல அன்ஃபேரா இல்ல. ஆனா வந்து அவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணிருக்கலாம். கரண் வச்சிருக்க வெயிட்டும் அவினாஷ் வச்சிருக்க வெயிட்டும் சேம் கிடையாது. ஸோ அந்த விஷயத்த அவங்க கன்சிடர் பண்ணி கொஞ்சம் வந்து டிசைட் பண்ணிருக்கலாம். ஆனா அதெல்லாம் அவங்க யோசிக்கல. அண்ட் மோர் ஓவர் கண்டஸ்டன்ஸும் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அவினாஷும் கரணும் அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் நடக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ பாதியில இருந்து தான் கரண் வந்து இதை யோசிச்சாரு. ஆனா அது நடந்துட்டே சொல்லியிருக்கலாம் அந்த பாயிண்ட், அவரும் நின்னு பேசிட்டாரு. சோ அது தப்பு தான். சோ டிசிஷன் என்னமோ ஃபேரா தான் இருந்தது. ஆனா எல்லாரும் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. திக்விஜய், கஷிஷ் எல்லாரும் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கஷிஷ் என்ன பாயிண்ட் சொன்னாங்கன்னா, எப்படி வந்து நடுவர் ஒரு ரூலை மாத்தலாம், பிக் பாஸ் ரூல்ஸ் கொடுப்பாங்க, சரி அந்த ரூல்ஸை வந்து எப்படி வந்து நடுவர் மாத்தலாம் அப்படின்ற மாதிரி கஷிஷ் கேட்பாங்க. திக்விஜய் வந்து இது ஃபேரான டிசிஷனே இல்ல, அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஈக்குவல் வெயிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திக்விஜய் ரொம்ப மோசமா ஷில்பாவை திட்டிடுறாங்க. நீலாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி, டிஸ்கஸ்டிங் ஃபெலோ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாரு. ரொம்ப மோசமா ஷில்பாவை திட்டிட்டு போயிடுறாங்க, நீங்களாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. வெளியில ரஜத் அதித்தி பேசிட்டு இருக்காங்க. ஈடன் வந்து உங்களை பிரதர்னு கூப்பிட்டதுனாலதான் வந்துட்டு நீங்க பேசுறது ஒன்னொன்னு அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நடுவுல ரஜத்தும் சும்மாவே ஈடனோட சண்டை போட்டுட்டு தான் வராரு. எடன் கிட்ட சொல்றாரு, உன் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் இந்த வீட்டுல உனக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு எடன் சொல்றாங்க, இவர் மேல ஏறிட்டே பேசுறது கஷ்டமா இருக்கு, நான் இறங்கி வந்து உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஷில்பா வந்து இந்த முடிவை எடுக்கும் போது ஸ்ருதிகாவும் அங்க இருக்காங்க. ஸ்ருதிகா என்ன சொல்றாங்கன்னா, நடுவர் எடுக்கிற முடிவு தான் வந்து ஃபைனல், அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ அதுதான் ஃபைனல். ஆனா நடுவர் வந்து
இவங்களுக்கு தெரிஞ்சுதான் அந்த ரூல்ஸை மாத்துனாங்களா, அந்த ரூல்ஸை போட்டாங்களா, அதாவது கண்டஸ்டன்ஸ்க்கு தெரிஞ்சுதான் அந்த ரூல்ஸை போட்டாங்களா, கண்டஸ்டன்ஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது, கண்டஸ்டன்ஸ் ஒத்துக்கலன்னா அது ப்ராப்ளம் தான் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா அவங்க பாயிண்ட சொல்லிட்டு போறாங்க. ஆனா ரொம்ப கிளியரா அவங்க சொல்றாங்க, நடுவர் எடுக்கிற முடிவு தான் வந்து ஃபைனல், அதுக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்லிட்டு போறாங்க. சோ இப்ப வந்து கரண் வந்து உட்காந்துட்டாரு, ஈஷா டைம் கார்டுன்னு சொல்லி எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. எடன் ரோஸ் வந்து ஃப்ரீ ஆயிட்டாங்கல்ல, இப்போ கை கால்லாம் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு, அதனால போயிட்டு ரஜத் கிட்ட தான் நேரா போறாங்க. இப்ப சொல்லு, என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட போறாங்க. என்ன ஸ்டேட்டஸ் காட்டுவேன்னு சொன்னீங்க, என்ன ஸ்டேட்டஸ் காட்டு பார்க்கலாம் மூஞ்சிக்கிட்டே வந்து ரொம்ப கோவமா முகத்து முன்னாடி வச்சு பேசிட்டு இருக்காங்க. அது இல்லாம இடன் இன்னும் சில விஷயங்களும் சொல்றாங்க. நான் வந்து உன்ன மாதிரி கேஸோட வந்து இந்த வீட்டுக்குள்ள வரல, நான்லாம் வந்து ஃப்ரீயா வந்திருக்கேன், உன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருக்கிற விஷயங்களையும் இழுக்கிறாங்க. இந்த விஷயத்த திக்விஜயால தாங்கிக்கவே முடியல. டெசிஷன் வந்து ரொம்ப அன்ஃபேர் அப்படின்றது வந்து அவரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் வந்து உள்ள இருந்தாரா இல்லையா, கரண் நிக்கும் பொழுது இருந்தாரா இல்லையான்றதுலாம் தெரியல நம்மளுக்கு. ஆனா ஷில்பா வந்து அவங்க டெசிஷனை கொடுத்ததுக்கு அப்புறம் திக்விஜயால அக்செப்டே பண்ணிக்க முடியல. கரண் பின்னாடியே போயிட்டு நீங்க ஏன் இதை சும்மா விடுறீங்க, நீங்க ஏன் வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க இதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் கேட்டுட்டே இருக்காரு. அப்போ கரண் சொல்றாரு, நான் வந்து எனக்கு வெயிட் ஜாஸ்தியா இருக்கே, 20 kg எக்ஸ்ட்ராவா இருக்கே, இது வந்து ஃபேர் டெசிஷன் இல்லைல்ல, நான் அப்படியே நடந்துகிட்டே இருக்கிறது, அவருக்கு என்னோட கம்மி வெயிட்டா இருக்கேன்றத கேட்கறதுக்கு தான் நின்ன, அதுக்குள்ள வந்து அவுட்ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கரண் சொல்றாரு. சோ இது ஃபேரா இல்ல, இந்த ரூலே வந்து ஃபேர் கிடையாது, நீங்க ஏன் அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி திக்விஜய் கேட்டுட்டு ரொம்ப அப்செட்டா இருக்காரு. கரண் மேலயும் அண்ட் ஷில்பா மேலயும் வந்து ரொம்ப அப்செட்டா இருக்காரு. மேலயும் வெளியில வந்துட்டு திக்விஜய் சொல்றாரு, நீங்க எப்பவுமே வந்து விவியனுக்கு தான், நீங்க வந்து ஃபேரே கிடையாது, ரொம்ப பயாஸ்டு, உங்களுக்கு வந்து கரணை பிடிக்கும்னு சொல்லுவீங்க, ஆனா கரண் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு விவியன் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்படின்ற மாதிரி திக்விஜய் ரொம்ப ஓப்பனாவே வந்து ஷில்பா மேம் கிட்ட சொல்றாங்க. சும்மா வந்துட்டு சொல்றாங்க, நீங்க ஃபேரா நடந்துக்கல, எப்பவும் ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, ஆனா உங்க ஃப்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஷில்பா சொல்லிட்டு இருக்காங்க, இல்ல நான் ரொம்ப ஃபேரான டெசிஷன் தான் கொடுத்தேன், கரண் வந்து நின்னாரு, அதனாலதான் வந்து நான் வந்து டிசைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா ரொம்ப அவங்க முடிவுல உறுதியா இருக்காங்க. ஆனா எனக்கு கரண் தான் இம்பார்ட்டன்ட், கரண் தான் என்னோட ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கரண் போய் ரிஃப்ரெஷ் ஆகுறாரு. ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதே அவருக்கு கொஞ்சம் அழுற மாதிரி ஆயிடுது, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் தனியா உட்காந்து பேசுறாரு. இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் நம்ம நம்பலாமா வேண்டாமா ஒண்ணுமே புரியலையே. ஒரு ஃப்ரெண்ட் என்னன்னா வந்துட்டு நம்மள, அதாவது ஷில்பாவை சொல்றாங்க, ஷில்பா என்னன்னா நம்மளுக்கு வந்து நம்ம சைடு வந்து பேச மாட்டேங்கிறாங்க, ஸ்ருதிகா என்னன்னா நடுவர் எடுக்கிற முடிவு தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சோ இந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் நம்பலாமா வேணாமானே தெரியலையே அப்படின்னு கரண் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. திக்விஜய் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்காரு கரணை, நீங்க போய் பேசுங்க ஷில்பா கிட்ட அப்படின்ற மாதிரி, இதை பத்தி கேளுங்கன்ட்டு. அப்போ கரண் வந்து ரிஃப்ரெஷ் ஆகி வந்துட்டாரு வெளியில. இப்ப ஷில்பா கிட்ட போய் கேட்கிறாரு, நீங்க பண்ண டிசிஷன் வந்து உங்களுக்கு ஃபேர்னு தோணுச்சா அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பா நான் ஃபேர்னு தான் தோணுது எனக்கு அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்றாங்க. ஓகே, உங்களுக்கு ஃபேர்னு தோணுனா ஓகே அப்படின்ட்டு கரண் உள்ள போயிறாரு. இதை பார்த்துட்டு கஷிஷும் எடனும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கஷிஷ் கேக்குறாங்க, எப்படி கரண் இவ்வளவு சில்டா இருக்காரு, அவரை வந்து அவுட் பண்ணிட்டாங்க, கேள்வியே கேட்கல, அவர் பாட்டுக்கு பேசாம வந்துட்டாரு அப்படின்ட்டு. அதே டைமுக்கு கஷிஷே சொல்லிக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் இப்படிதான், ரெண்டு பேரும் வந்து அடிச்சுப்பாங்க நல்லா, நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்றதே இல்லைன்னு கரண் கேட்பாரு. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அடுத்த டைமே பார்த்தோம்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அதனால இந்த கரண் அண்ட் ஷில்பா சண்டையெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க முடியாதுன்ற மாதிரி கஷிஷ் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்ப வந்து கரண் கோவமா இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு ஷில்பாக்கு. சும்கிட்ட வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க, என்ன நான் ஒழுங்கா தானே டிசைட் பண்ணேன், நான் ஃபேரா தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சொல்றாங்க, இல்ல நீங்க இந்த தடவையும் வந்து கரணை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க, நீங்க ஃபேரா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வாயில தான் வந்து அவர் வந்து ப்ரையாரிட்டின்னு சொல்றீங்களே தவிர அவருக்காக நீங்க எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க, உங்க பவர் வச்சு நீங்க எதுவுமே செய்யல அப்படின்ற மாதிரி சும்மா வந்து ஷில்பாவை சொல்றாங்க. ஷில்பா சொல்றாங்க, ஆக்சுவலா கரண் வந்து முன்னாடியே ஒரு தடவை அந்த மெயின் கேட் கிட்ட போயிட்டு நின்னாரு, சப்போர்ட் எடுத்தாரு, ஆனா நான் அப்ப கூட அவுட்டுன்னு சொல்லல, அது வந்து பரவாயில்லன்னு ஒரு தடவை தானே விட்டுட்டேன். விஜய் வந்து ஏன் அப்ப போய் மெயின் கேட்ல நின்னாங்கல்ல, அப்பவே வந்து நீங்க ஃபேரா இருந்திருக்கலாமே, அவுட்டுன்னு சொல்லிருக்கலாமே, எதுக்கு இவ்வளவு நேரம் ஆட விட்டு அவங்களை கஷ்டப்படுத்திட்டு அப்புறம் இப்படி அன்ஃபேரா ஒரு டிசிஷன் கொடுக்கணும்னு கேட்ட உடனே அதுக்கு ஷில்பா சொல்றாங்க, அப்ப எனக்கு கொடுக்கணும்னு தோணல, இன்னும் கொஞ்சம் டைம் விடலாம்னு தோணுச்சு, இந்த டைம்ல வந்து நான் டிசைட் பண்ணணும்னு நினைச்சேன், ஏன் இஷ்டம் அது அப்படின்னு சொன்னாங்க ஷில்பா. உடனே அதுக்கு திக்விஜய், என்ன மேடம் நீங்க அப்படின்ட்டு திரும்பிக்கிட்டாரு. விஷயத்த திக்விஜய் உள்ள போய் கரண் கிட்ட கேட்கிறாரு, நீங்க வந்து அந்த மெயின் கேட் கிட்ட லீன் பண்ணீங்களா, சாஞ்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு கரண் வந்து ஆமா, ஆனா வந்து இது ஃபன்காக பண்ணேன், நான் வந்து ஃபுல் சப்போர்ட்லாம் எடுக்கல, சும்மா அப்படி வைக்கட்டுமான்னு சொல்லி நான் ஃபன் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க வெளியில, அவன் சப்போர்ட் எடுத்தான், நான் வந்து பார்த்தேன், இருந்தாலும் நான் அவனை போனா போதுன்னு விட்டுட்டேன், நான் ஃபேரா இருக்கலாம்லன்னு கேட்டேன், ஆனா வந்து அவங்க அப்போ ஃபேரா இருக்கணும்னு தோணலன்னு சொல்றாங்க அப்படின்னு திக்விஜய் வந்து கரண் கிட்ட ஷில்பா சொன்ன விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. கரணும் ஓகே விடு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு.
ஸோ இப்போ ஈஷா டைம் கார்டு ஆயிட்டாங்க, எல்லாருக்கும் ஒர்க் அசைன் பண்றாங்க, இந்த வேலை பண்ணுங்க அந்த வேலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆளுக்கு வந்து சில வேலை ஒத்துக்கிறாங்க, சில பேர் வந்து இந்த வேலை நான் செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க. கரண்ட்லாம் வந்து என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறேனோ அந்த வேலை செய்வேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அண்ட் விவியனையும் ஷில்பாவையும் ஒன்னா சேர்ந்து சமைக்க சொல்றாங்க. அதுக்கு நான் விவியனோட மட்டும் சமைக்கவே மாட்டேன், நான் தனியா எதனா செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்றாங்க. அப்புறமா விவியன் சொல்றாரு, இந்த வீட்லயே வந்து உப்புமா ரொம்ப நல்லா செய்ய தெரிஞ்சவங்க வந்து ஷில்பா தான். ஸோ அவங்க தான் வந்து செய்யட்டுமே, உப்புமா செய்யட்டுமே, என்ன ஷில்பா அப்படின்னு கேட்டு இருக்கும்போது கரண் வந்து இங்க யாரு டைம் கார்டுன்னு தெரியலையே, டைம் கார்டு ஈஷா தானே அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு போறாரு. அதாவது விவியன் வந்து வேலையை அசைன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதுனால டைம் கார்டு ஈஷா தானே அப்படின்னு கிண்டலா சொல்லிட்டு போறாரு. ஸோ இப்படி போயிட்டு நைட் ஆயிடுது, எல்லாரும் போய் படுக்க போயிடுறாங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி கரண் போய் ஷில்பா கிட்ட கேட்குறாரு, என்ன நீங்க வந்து எப்படி இருக்கீங்க, என்ன எப்படிப்பட்ட ஆள்னே எனக்கு புரியல, நீங்க ரொம்ப டிசிஷன் வந்து இன்னைக்கு எடுத்தது கரெக்ட்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு கேட்குறாரு. நான் கரெக்டாக தான் எடுத்தேன், என்னோட ப்ரையாரிட்டி நீ தான், ஆனா இந்த கேம்ல வந்து இது வந்து ஃபேரா இல்லை, நான் வந்து அவங்க பக்கம் தான் கொடுத்து ஆயிருக்கணும், அதுதான் கரெக்டா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு நீங்க நினைச்சா ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போறாரு. எனக்கு ரொம்ப கிராங்கியா இருக்கு, ரொம்ப மூட் அப்செட்டா இருக்கு, ஸோ நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் வரல அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. அண்ட் போகும்பொழுது ஷில்பா கேட்குறாங்க, இந்த காம்படிஷன் வந்து கரனுக்கும் அவினாஷ்குமா இல்லைன்னா இடனுக்கும் ஈஷாக்குமானே தெரியல, இப்போ ஆனாலும் டைம் கார்டு வந்து என்ன கரணா ஆக போறாரு அப்படின்ற மாதிரி ஷில்பா கேட்டுட்டு இருக்கு. சாஹத் பாத்தீங்கன்னா ரஜத் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீ வந்து எடனும் ரஜத்தும் சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா, அந்த விஷயமா தான் சாஹத் பேசிட்டு இருக்காங்க. நீ வந்து யாராவது உள்ள வந்தாங்கன்னா அவங்க கிட்ட வந்து ஒரு 2 டேஸ்ல பாண்ட் கிரியேட் பண்ணிடுற, ஸோ அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம ரொம்ப க்ளோஸ்ன்ட்டு. நினைச்சிட்டு இருக்கும் பொழுது நீ திரும்பவும் அவங்களுக்கு எதிராக ஒரு விஷயம் செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து அது ஹர்ட் ஆகுது, ஸோ நீ அவ்வளவு சீக்கிரம் பாண்ட் கிரியேட் பண்ணாத யாரோடையும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரஜத் வந்து சாஹத் கிட்ட ஓகே நீ சொல்லிட்டல, நீ சொன்னா எல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹைஃபை மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இது நடுவில் அவினாஷ்க்கு அப்படியே லைட்டா கண்ணு பொங்குது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல ஜென்ரலா என்னோட உடம்புக்கு எதனா வலி வந்ததுன்னா அது வந்து என் கண்ணில் தான் காட்டும், தூக்கிட்டு இருந்தாருல அதனால அவருக்கு பாடி பெயின் போல இருக்கு, அந்த பாடி பெயின் வந்து ஜென்ரலா அவர் கண்ணு தான் பொங்குமா, ஸோ அவர் முகமே வந்து வீங்கி போயிடுது. சும்க்கு வந்து இருந்தாலும் மனசு கேட்காம என்ன பண்றாங்க, கரனோட போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரண் கேட்கிறாரு, இந்த ஃபேர்னஸ் எல்லாம் வந்து எங்க போச்சு, எனக்கும் விவியனுக்கும் ஒரு டைம் கார்டு காம்படிஷன் வந்துச்சுல, அப்போ வந்து இவங்க ஏன் ஃபேரா நடந்துக்கல, இப்ப மட்டும் ஃபேரா நடந்துக்கிறேன்னு பேசுறாங்களே, இந்த மாதிரி அவங்க ஏன் அப்போ நடந்துக்கல. நல்ல பாயிண்ட் தான், அப்போ அவங்க ஸ்டாப் பண்ணதுதான் இப்போ வரைக்கும் அவரால் டைம் கார்டே ஆக முடியல, அவரும் அவரோட ஃபுல் எஃபர்ட் போடுறாரு, சும்மா விஷயம் கிடையாது. இடன் வந்து பயங்கர வெயிட், அந்த வெயிட்டை அவர் தூக்கிட்டு ஒரு 4-5 hours நடந்திருக்காருன்னா அவரோட ஸ்டாமினா வந்து வேற லெவல் தான். அதுவும் வந்து அவரோட ஏஜ் வந்து 40+. அண்ட் அவினாஷ்கோட வெயிட் வந்து கொஞ்சம் கம்மி தான், ஈஷா வந்து வெயிட் கம்மி தான், இருந்தாலும் அவங்களுக்கும் அது பெயின் இருக்கதான் செய்யும். ஆனா இவர் பண்ணது வந்து இன்னும் ரொம்ப வெயிட்டான ஒரு பர்சனை வச்சுட்டு அண்ட் அது ரொம்ப ஈஸா கேரி பண்ண மாதிரி தான் அவர் நடந்துகிட்டு இருந்தாரு. அவினாஷா தான் அங்க எங்க வலிக்குது அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருந்தாரு முகத்துல. ஆனா கரண் வந்து எங்கேயுமே வந்து வலிக்குதுன்ற மாதிரி காட்டிக்கவே இல்லை. ஸோ அவரோட ஸ்டாமினா வந்து வேற லெவல் தான். ஸோ இவ்வளோ பண்ணி நம்ம இவ்வளோ 5 hours இருந்து நம்மளுக்கு அதுக்கு எதுவுமே ரிசல்ட் கிடைக்கலன்னா அது கொஞ்சம் ஹர்ட் ஆக தான் செய்யும். அது அந்த விரக்தியில தான் அவர் பேசிட்டு இருக்காரு. அண்ட் அவருக்கும் ஓரளவுக்கு தெரியும் நம்ம நின்னதுனால தான் நம்ம அவுட் ஆனோம்னு சொல்லிட்டு, அதனாலதான் அவருக்குமே ஃபர்ஸ்ட் எதுவுமே தோணல, ஓகே அப்படின்னு போயிடுறாரு. ஆனா திரும்பவும் எல்லாரும் வந்து இது ஃபேர் இல்லைன்னு சொல்லவும் இப்ப அவர் மனசுல தோண ஆரம்பிக்குது, ஆமா இது ஃபேர் இல்லதான் அப்படின்ற மாதிரி அவருக்கும் தோண ஆரம்பிச்சு ஷில்பாவை வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. சோ சும் கிட்டையும் அதே தான் சொல்றாரு, அவங்க எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல எவ்வளவு பாண்டிங்கோட நல்லா இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் எப்படி இருக்காங்க பாருங்க, நமக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்ற மாதிரிதான் இவர் கரண் வந்து பேசிட்டு இருக்காரு. ஷில்பா வந்து எனக்காக எதுவுமே பண்ணதில்லை இது வரைக்கும், ஒவ்வொரு இடத்துலயும் வந்து என்ன நாமினேட் பண்றதோ என்ன டைம் கார்டு ஆக்காம இருக்கிறதோ எல்லாமே வந்து பண்ணிட்டு கடைசியில நீ தான் எனக்கு ப்ரையாரிட்டின்னு சொல்றது வந்து நியாயமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப்பா எனக்கு தெரியுது அப்படின்னு கரண் சொல்லிட்டு இருக்காரு. படுத்து தூங்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ ஸ்ருதிகா வந்து பக்கத்துல பெட்ல படுத்திருக்காங்க. அப்போ சும் சொல்றாங்க, ஸ்ருதிகா வந்து கேட்டாங்க என்கிட்ட உள்ள வந்து படுத்துக்கிட்டுமான்னு சொல்லி, இடம் இருக்கு வா படுத்துக்கோன்னு சொல்லியாச்சு, இப்போ நான் என்ன அங்க போய் படுக்கட்டுமா இல்ல நான் இங்கேயே படுத்துக்கிட்டுமா, அப்படி அதாவது கரண் பக்கத்துலயே படுத்துக்கிட்டுமான்ற மாதிரி சும் கேக்குறாங்க. அதுக்கு கரண் சொல்றாரு, உன் விருப்பம், நீ எங்க படுக்கணும்னு தோணுதோ அங்க படுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதனால சும் வந்து கரண் பக்கத்திலேயே படுத்து தூங்கிடுறாங்க. ஸ்ருதிகா தனியா தூங்குறாங்க. திக்விஜய் வந்து கேக்குறாங்க, நீங்க தனியா தூங்குவீங்களா, தனியா தூங்க உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்வீங்களே, பயப்படுவேன்னு சொல்வீங்களே, அதித்தி நீங்க வேணா பக்கத்துல படுத்துக்கிறீங்களான்னு திக்விஜய் வந்து ரொம்ப பாசமா கேக்குறாரு.
அதுக்கு ஸ்ருதிகா இல்ல இட்ஸ் ஃபைன், நான் பாத்துக்கிறேன், நான் தனியா படுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ திக்விஜய் அண்ட் பகு வந்து சிம்பிளி சூப்பர். அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் ஸ்ருதிகாவை வந்து கேர் பண்ணிட்டே இருக்காங்க, தனியாவே விடுறதில்ல. அதுவும் முக்கியமா திக்விஜய் எப்போ பார்த்தாலும் ஸ்ருதிகாவை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து பார்த்துட்டு தான் போய் படுப்பாரு. ஸோ அந்த விதத்துல வந்து திக்விஜய் வந்து ரொம்ப நல்ல குட் ஹார்ட்டட் பர்சனா தான் தெரியுறாரு. மார்னிங் ஆகுது, எப்பவும் போல கரண் தான் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறாரு, சாப்பிடுறாரு, வேக்கப் சாங் வருது, டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் ஷில்பா போயிட்டு கரண் கிட்ட பேசுறாங்க. எப்படி இருக்கு சும் கேக்குறாங்க, எப்படி இருக்கு உடம்பெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க. உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு கரண் சொல்றாரு. அதுக்குள்ள ஷில்பா வந்துட்டு உடம்பை விட மூளை எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு கரண் சொல்றாரு, ஏன் மூளைலாம் நல்லா தான் இருக்கு, பர்ஃபெக்ட்லி ஃபைன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. சும் கிட்ட இப்போ விவியன் கேக்குறாரு, எப்படி இருக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் செஞ்சாரு போல இருக்கு, அதனால எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும் சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பவும் இன்னொரு தடவையும் கேக்குறாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப கரண் சொல்றாரு, இவன் வந்து டேட் மாதிரி பிஹேவ் பண்றான், அதாவது அவன் செய்யற ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கணும், அதாவது ஒரு ஸ்பூனுக்கும் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாதான் அவனுக்கு ஹாப்பியா இருக்கும் அப்படின்ற மாதிரி விவியனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு கரண். சும் சொல்றாங்க ஷில்பா கிட்ட, நைட்டு வந்து நான் திடீர்னு எழுந்து பார்த்தேன், என் பக்கத்துல ஒரு பையன் படுத்திருக்கானே, நான் பயந்துட்டேன். அப்புறம் கரண் தான் தெரிஞ்சோன்னே சரி சொல்லிட்டு திரும்பவும் படுத்துட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா நான் படுக்கிறேன் இல்லையா கரண் பக்கத்துல, அதனால கொஞ்சம் பயந்து எழுந்திருச்சேன் நைட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவினாஷ் அண்ட் விவியன் வந்து கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நம்ம நினைச்சோம் ஈஷா டைம் கூட ஆனா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி, ஆனா இவன் என்னன்னா நம்மளுக்கு தான் நிறைய வேலை கொடுத்துட்டு இருக்கா, விடாம வேலை செய்ய வைக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் புலம்பிட்டே இருக்காங்க. அதுல அவினாஷ் போய் எட்டி பாக்குறாரு. எட்டி பார்த்தா ஈஷா வேற மசாஜ் வாங்கிட்டு இருக்காரு ரஜித் கிட்ட. அதை பார்த்த உடனே அவினாஷ் உள்ள வந்து விவியன் கிட்ட சொல்றாரு, இந்த பொண்ணு பாருங்க நம்மளுக்கு எல்லாம் வேலை கொடுத்துட்டு அவ போய் மசாஜ் வாங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே விவியன் அண்ட் அவினாஷ் ரெண்டு பேரும் சொல்றாங்க, தப்பான பர்சனை வந்து நம்ம டைம் கார்டு ஆக்கிட்டோம் போல இருக்கு அப்படின்னு, பிக் பாஸ் நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஃபன்னா தான் பேசிட்டு இருக்காங்க, இதுல வந்து கோவம் இருக்கிற மாதிரிலாம் தெரியல. ஆனா கொஞ்சம் ஏன்னா யாருமே வந்து ஈஷா பேச்சை கேட்காததுனால அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் தான் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விவியனும் அவினாஷும் எக்ஸ்ட்ரா ஒர்க் தான் பண்றாங்க. அண்ட் அதிசயமா ஈஷாலாம் வந்து கிச்சன் பக்கம் நின்று என்ன நடக்குது ஏது நடக்குது அவங்க தொலைக்கிறத வந்து நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ வெசல் வாஷிங்ல அவங்கள பார்த்தது வந்து ஆச்சரியமா இருந்தது. ஸோ இப்பதான் அவங்க லைட்டா வேலையே செய்யறாங்கன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் ஜாலியா தான் இருந்தாங்க. இது நடுவில் வந்து ரஜத் ஈஷா இவங்களுக்கு மசாஜ் பண்ணிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா அதித்தி கொஞ்சம் பட் ஷேக் அந்த டான்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ரஜத் வந்து திரும்பிக்கிறாரு, ஐயோ நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு. உடனே திரும்பி பண்ணுன்னு எல்லாரும் கேட்கறாங்க. அதித்தி சொல்றாங்க, நான் உள்ள போய் பண்ணி காட்டுறேன்னா ரஜத் சொல்றாரு, அங்கேயும் தான் கேமரா இருக்கும் அப்படின்னு வந்து கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்பி ரஜத் வந்து சாரா கிட்ட சொல்றாரு, அந்த ஷேக்கை நான் பண்ணி பார்த்தானா எனக்கு அது ஒழுங்கா வரல அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் செம்ம ஃபன்னா இருந்தது. ஒரு நிமிஷம் வந்து அவர் எப்படி ஷேக் பண்ணிருப்பாரு அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்துட்டேன். நான் சொல்லும் போது உங்களுக்கும் அது தோணிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதை கேட்டு வந்து சாராலாம் விழுந்து சிரிச்சாங்க. விவியன் வந்து ஸ்ருதிகா கிட்ட ஏதோ ஒரு சோப் டப்பா பத்தி கேட்கிறாரு, எங்க அந்த சோப் டப்பா அப்படின்ட்டு. அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க, நீங்களே தேடுங்க பார்க்கலாம், கெஸ் பண்ணுங்க எங்க இருக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு ஸ்ருதிகா சொல்றாங்க. அவரு விவியன் கொஞ்சம் கோமா பேசுவோம். ஸ்ருதிகா சும்மா ப்ளீஸ் கெஸ் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா கேட்கறாங்க. உடனே சாஹத் சொல்றாங்க, அவருக்கு ஒரு விஷயம் வேணும்னாலும் சரி இல்ல கொடுக்கணும்னாலும் சரி நம்ம தான் அவர்கிட்ட ப்ளீஸ் கேட்கணுமே தவிர அவர் யார்கிட்டயும் ப்ளீஸ் கேட்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சாஹத் கிண்டல் பண்றாங்க. அதுக்கு விவியன் வந்து, நான் உங்ககிட்ட பேசினேனா, நான் யார்கிட்ட பேசினேன் அப்படின்னு கேட்கிறாரு. சாஹத் வந்து, நீங்க ஸ்ருதிகா கிட்ட பேசுனீங்க, நானும் ஸ்ருதிகா கிட்ட தான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த சீன் அங்க முடியுது. அதுக்கப்புறம் விவியன் போய் டாய்லெட்ல உட்கார்றாரு. அதித்தி போயிட்டு பிளட் ப்ரெஷர் இருக்கா விவியன் அப்படின்னு கேட்கறாங்க. உள்ளதான் இருக்கு அப்படின்னு விவியன் சொல்றாரு. கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. எப்படி அவரால் எந்திரிச்சு வந்து கொடுக்க முடியும் டாய்லெட் ப்ரெஷர், என்ன கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் விவியன் வந்து வெளில எந்திரிச்சு வராரு, சிரிக்கிறாரு. அவரு நான் நினைச்சேன் வெளியில வந்து அதித்தியை திட்ட போறாரு திரும்பியும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்து அவர் வெளியில வந்து சிரிச்சாரு. சோ அதெல்லாம் நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. சும்மா வந்து பகாஜி கிட்ட கேட்கறாங்க, எப்படி ஸ்ருதிகா இருக்காங்க, ஓகேவா எல்லாம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பகா வந்து ஓகே சொல்றாங்க. அப்புறம் ஸ்ருதிகா இப்போ இன்னைக்கு ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க, நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வெளியில வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யார்கிட்டன்னு பாத்தீங்கன்னா சாரா கிட்ட. சாரா வந்துட்டு அப்ப சொல்றாங்க, இந்த மாதிரி ஷில்பா இருக்காங்கல்ல, இந்த ரோஸ்க்கும் ராஜத்துக்கும் சண்டை நடக்கும் போது செம்மையா சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லவும் ஸ்ருதிகாவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஆமா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, நல்லா சிரிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. இதுவே நம்ம போய் கேட்டோம்னா என்ன என்ஜாய் பண்றீங்களா அப்படின்னு கேட்டோம்னா ஐயோ இல்ல அப்படின்லாம் வந்து நடிப்பாங்க அவங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. இவங்க வந்து எல்லா விஷயத்துக்கும் அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து சாரா வந்து வேற யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. சாரா வந்து ஈடன் ரோஸ் கிட்ட
திரும்பவும் பேசிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் வந்து எனக்கு எனிமீஸ்ன்னு பெருசா யாருமே இல்லை. ஆனா வந்து எனிமீன்னு ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா, நான் வந்து எனிமிட்டி கிரியேட் பண்ணணும்னு நினைச்சேன்னா நான் வந்து கரனை தான் சூஸ் பண்ணுவேன். கரண் தான் இந்த வீட்லயே எனக்கு எனிமி அப்படின்ற மாதிரி சாரா சொல்லிட்டு இருக்காங்க. எடன் ரோஸும் சொல்றாங்க, எனக்கு வந்து ஷில்பா வந்து எனிமி, அவங்க கிட்ட கண்டிப்பா நான் வந்துட்டு சொல்லுவேன். ஒரு நாள் வந்து என்னோட காலெல்லாம் வலிச்சிருச்சு நேற்று டாஸ்க்ல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால கண்டிப்பா இத விஷயத்த வந்து ஒரு நாள் நான் சண்டைக்கு இழுத்துட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி எடன் ரோஸ் சொல்றாங்க. இப்போ பிக் பாஸ் வந்து டாஸ்க் கொடுக்குறாரு. வீக்லி ரேஷனிங் வருது. ஸோ வீக்லி ரேஷனிங் டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தடவை பொருள்லாம் வச்சிருக்காங்க அண்ட் மியூசிக்கல் சேர் மாதிரி ரவுண்டா போட்டு ரவுண்டால மியூசிக்கல் சேர் மாதிரி ஸ்ட்ரைட்டா அடுக்கி வச்சிருக்காங்க ஆல்டர்னேட் சைட்ஸ்ல. ஸோ மியூசிக்கல் சேர் மாதிரி ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும். பிக் பாஸ் சாங் தான் வந்து பிளே பண்ணுவாங்களாம். யார் வந்து ஃப்ரண்ட்ல உட்காடுறாங்களோ அவங்க போய் ஏதாவது ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கலாம். அந்த பேஸ்கெட் அவங்க பாஸ் பண்ணி டைம் கார்டான ஈஷா கிட்ட கொடுத்து அந்த ஈஷாவோட கண்ட்ரோலுக்கு அந்த பேஸ்கெட் வரலாம். இல்லைன்னா அவங்களோட கண்ட்ரோல், இப்போ யார் எடுக்கிறாங்களோ அவங்களே அந்த அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அந்த பேஸ்கெட்டை. மியூசிக்கல் சேர் காம்படிஷன் ஆரம்பிக்குது. ஆப்ஷன் சும்க்கு கிடைக்குது. சும்க்கு வந்து சும் எக் சூஸ் பண்றாங்க. ஈஷா கேட்கறாங்க பாஸ் பண்ண விரும்புறீங்களான்னு. சும் இல்ல நானே என் கண்ட்ரோல்ல வச்சுக்க போறேன், அவ்வளோ எக்கையும் எடுத்துட்டு போய் அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா கரண் வந்து உட்கார்ந்துடுறாரு. பின்னாடியே அவினாஷ் நிக்கிறாரு. ஈஷா சொல்றாங்க, நீ வந்து தப்பு, ஏன்னா வந்து நீங்க போயிட்டு திரும்பி வந்து உட்கார்ந்தீங்க அப்படின்ற மாதிரி ஈஷா சொல்றாங்க. ஆக்சுவலி அப்படி நடக்கல. கரெக்டா மியூசிக் நின்ன உடனே அதுதான் கரண் இருந்தாரு, டக்குன்னு உட்காந்துட்டாரு. ஸோ இதுல வந்து எந்த தப்பும் நடந்த மாதிரி தெரியல. ஆனா ஈஷா வந்து வேணும்ட்டே பிரச்சனை பண்ணுவாங்க, அங்க அவினாஷ் தான் உட்காரணும் அந்த சேர்ல அப்படின்ற மாதிரி. அண்ட் நான் ரொம்ப ஃபேரா இருக்கேன் அப்படின்வாங்க. ஆக்சுவலி வந்து வெரி அன்ஃபேர் கேம். இந்த இடத்துல மட்டும் இல்ல, ஈஷா நிறைய இடத்துல வந்து அவினாஷ்க்கும் விவியனுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய தப்பான விஷயங்கள் பண்ணுவாங்க. ஃபேரா இல்லைனாலும் வந்து ஃபேரா இருக்கிற மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் தப்பு தப்பா தான் அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா நடுவர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஈஷா தான். சோ அவங்க சொல்றாங்க, நான் வந்து நடுவர், சோ நான் வந்து என்ன முடிவு எடுக்கிறேனோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷா ரொம்ப திமிரா சொல்றாங்க. அது கரண் வந்து முடியவே முடியாது, நான் சீட்டை விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நிக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க, இல்ல இப்படி பண்ணனா நான் கேம் விளையாட மாட்டேன்னு ஷில்பா எந்திரிச்சு போறாங்க. உடனே கரண் சொல்றாரு, பாத்தீங்களா நீங்க ஃபேர்னு சொல்லிட்டு ஒரு ஆளு சூஸ் பண்ணீங்களா, அவங்க எவ்வளவு ஃபேரா இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லவும் ஷில்பா அதனாலதான் ஃபேரா இல்லைன்னா நானும் இப்ப கேம் விளையாடாம நிக்கிறேனே அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து கரண்ட்க்கு சப்போர்ட் பண்ணவும் ஈஷா சொல்லிடுறாங்க, ஓகே ஃபைன், நான் இந்த தடவை விட்டுறேன், ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி கேம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இப்போ கரண்ட்க்கும் வந்து ஒரு பொருள் கிடைக்குது. அந்த பொருள் எடுத்துட்டு போயிட்டு அவரோட பட்சமா வச்சுக்கிறாரு. அரிசின்னு நினைக்கிறேன். அரிசி எடுத்துட்டு போயிட்டு அவரோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாரு. ஷில்பா வந்து ஃப்ரண்ட்ல உட்காராங்க. ஸோ ஷில்பா வந்து ரவா எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு பொருள் எடுக்கிறாங்க. இது நடுவில் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. வந்து திக்விஜய் வந்து ரொம்ப மாக் பண்றாரு. அவர் எப்படிலாம் பேசுறாருன்னு சொல்லிட்டு அவர் பேசுற மாதிரியே நடிச்சு காட்டுறது பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து அவினாஷ் வந்து திக்விஜய் கிண்டல் பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அவினாஷ்க்கு சான்ஸ் கிடைச்சிச்சு ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்றதுக்கு. அந்த டைம் அவர் கையில வந்து வெள்ளரிக்கா எடுத்துட்டு வந்து அது திக்விஜய் கிட்ட கொடுத்து ஒரு அடல்ட் ஜோக் மாதிரி அடிச்சாரு. அதுக்கு கஷிஷும் ஈஷாவும் ரொம்ப சிரிச்சாங்க. அது கொஞ்சம் தப்பான வார்த்தைகள் பேசினாரு. உனக்கு சரியா வளரலன்னா இதை வச்சு வளர்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பேட் கமெண்ட் கொடுத்தாரு. ரொம்ப மோசமான விஷயம் அது. அவர் வந்து அதுவும் வந்து எல்லாருக்கும் முன்னாடி இந்த மாதிரி பேசுறது. ஆக்சுவலி வந்து திக்விஜய் வந்து ரொம்ப எம்பாரஸ்டா ஃபீல் பண்ணாரு. இருந்தாலும் வந்து ஓகே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திக்விஜய் போயிட்டு ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாரு திக்விஜய் எல்லாத்தையும். ஸோ திக்விஜய் வந்து நிறைய இடத்துல மார்க் பண்ணிட்டே இருக்காரு அவினாஷை. இதை வந்து கேட்பாங்களா வீக்கெண்ட் எபிசோட்லன்னு தெரியல, பட் கேட்டா நல்லா இருக்கும். அதே மாதிரி ரெண்டு பேரும் ஒரு டைம்ல ரெண்டு பக்கத்து சேர்ல உட்காந்துருவாங்க. அப்போ அவினாஷ் திக்விஜய் பார்த்து முறைப்பாரு. அப்போ வந்து திக்விஜய் சொல்வாரு, இந்த அக்ரெஷன் வந்து நீ எனக்கு வெளியில வந்து காட்டு, அப்ப தெரியும். இப்ப வந்து முகம் வீங்கி இருக்குல்ல, அந்த வீக்கம் வந்து உன் கை கால்ல எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி திக்விஜய் சொல்வாரு. ஓ அப்படியா, பாக்கலாமான்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. நான் வெளியில வந்து உன்னை மீட் பண்றேன், பாக்கலாம் நீ என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அவினாஷ் வந்து சொல்றாரு. சோ இந்த மாதிரியான சண்டைகள் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த சண்டையை கண்டிப்பா கேட்பாங்க. பட் மத்த விஷயம் ஜென்ரலாவே வந்து திக்விஜய அவினாஷ் ரொம்ப கீழ்த்தரமா மார்க் பண்றாரு. அந்த விஷயத்தை பத்தி பேசுவாங்களான்னு எனக்கு அவ்வளவா தெரியல. எப்பவுமே வந்து அவினாஷ் விவியனுக்கு எதனா நடந்தாதான் வந்து என்னன்னு கேள்வி கேட்பாங்களே ஒழிய மத்தவங்க யாருக்கும் நடந்தா அது ஒரு பெரிய பிரச்சனையாவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஷில்பா கிட்ட அடிக்கடி கரண் வந்து சொல்லிட்டே இருப்பாரு, பாத்தீங்களே நீங்க ஃபேரா ஜட்ஜ் பண்ணன்னு சொன்னீங்களே, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்க அப்படின்னு அடிக்கடி அந்த குத்தி காமிச்சிட்டே இருப்பாரு. அப்ப ஈஷா சொல்லுவாங்க, நீ என்னையும் பத்தி பேசுற, அந்த விஷயத்துல என்னையும் இன்க்ளூட் பண்ணி பேசுற அப்படின்றாங்க. அது கரண் வந்து ஓகே நான் உன்னை பத்தி பேசவே இல்லை, இது எங்களுக்குள்ள பர்சனல், நான் உனக்கு வேணா கேட்காம நான் உங்க காதுல போய் பேசுறேன், காதுல கிட்ட போய் பேசுறாரு. அதுக்கும் வந்துட்டு ஈஷா சொல்றாங்க, உன்னோட ஈகோ மசாஜ் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு எப்பவுமே கேர்ள்ஸ் வேணும்,
அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது ஒரு தப்பான வார்த்தை. திக்விஜயும் வந்து அதை ரைஸ் பண்றாரு, நீ அப்படிலாம் பேசக்கூடாது, உங்க டீம்லயும் தான் பொண்ணு பசங்க எல்லாரும் இருக்காங்க, நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் தான் பண்ணிக்கிறீங்க, ஆலிஸ் இருந்த வரைக்கும் எப்படி நடந்ததுன்னு ஆலிஸ் எழுதாங்க. டக்குன்னு இருந்துச்சு, ஆலிஸ் பத்தி பேசாதீங்க, அதை பத்தி நான் இந்த விளையாட்டு முடிஞ்ச உடனே நான் தனியா அவங்க கிட்ட வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப சும் சொல்றாங்க, உங்க டீம் ஆளுங்களை மட்டும் இழுத்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல, அதே மாதிரி தானே எல்லாருக்கும் இருக்கும், எல்லா குரூப்ல இருக்கிற பொண்ணுங்களையும் இழுத்தீங்கன்னா அவங்களுக்கும் தானே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சும் பேசுறாங்க. சோ இந்த மாதிரி நிறைய சண்டை சச்சரவுகளுக்கு நடுவில் ரேஷனிங் டாஸ்க் முடியுது. நிறைய விஷயங்கள் பர்சன் சும் அண்ட் விவியன் கண்ட்ரோலுக்கு வருது. நிறைய பேர் வந்து அவங்கவுங்க கண்ட்ரோல்ல நிறைய பொருட்கள் வச்சிருக்காங்க. சோ இது மூலமா வந்து வீட்டுல நிறைய பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. காம்படிஷன் எல்லாம் முடிஞ்சு, டாஸ்க் எல்லாம் முடிஞ்சு போன உடனே அவினாஷ் போய் உட்கார்ந்த உடனே பின்னாடி ஈஷா போய் கேட்கறாங்க, நீ எதுக்கு வந்து ஒரு பொருளையும் எடுத்து உன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கல, பாரு இப்ப நம்ம கிட்ட எந்த பொருளுமே கண்ட்ரோல்ல இல்ல, எல்லாத்தையும் எடுத்து பாஸ் பண்ணிட்டே இருந்த அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமா அவினாஷ் கிட்ட கேட்கறாங்க. அவினாஷ் வந்து அது வந்து ஏன் இஷ்டம், அது ஏன் கேம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சொல்றாங்க, நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசினா சரிப்படாது, சரியா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அப்படியே எபிசோட நம்மளுக்கு முடிச்சிடுறாங்க. சோ இதுதான் இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள். நீங்களும் எபிசோட் பார்த்திருந்தீங்கன்னா ஷில்பா பண்ணது கரெக்டா இல்லையா, இல்ல கரண் தான் வந்து விக்டிம் கார்டு பிளே பண்ண ட்ரை பண்றாரா அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் ஈஷா வந்து டைம் கார்டா பயாஸ்டா இருக்காங்களா இல்லையா அப்படின்றத பத்தியும் சொல்லுங்க. ஈஷா வந்து ஒரு பக்கமா பார்ஷியலா எல்லாமே டிசைட் பண்ற மாதிரி இருக்கு, அவங்களோட டிசிஷன் எதுவுமே ஃபேரா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்க. அடுத்த எபிசோடோட எக்ஸ்பிளனேஷனோட உங்களை நான் திரும்ப வந்து மீட் பண்றேன். Until then, bye from Jemima. Take care.